ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ஏவி ஃப்ளிக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து கிராஷ் கார்டு இன்ஸ்டாலேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ என்ன அப்படின்னா, இந்த வண்டி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி புக் பண்ணுற அந்த டைமே நான் வந்து கிராஷ் கார்டெலாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏன்னா என்ன தான் இருந்தாலும் ஒரு வாட்டி கீழே விழுந்தாலுமே இந்த சைடெல்லாம் டபார் தான். அதனால ஒரு கிராஷ் கார்டு இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போவே பார்த்துட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராம், யூடியூபு, அதுக்கப்புறமா நிறைய இடங்களில் பார்த்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு ஓரளவுக்கு பெஸ்ட் அப்படின்னு தோணின கிராஷ் கார்டு தான் மோட்டோஃபூசோ. ஸோ மோட்டோஃபூசோலேருந்து கிராஷ் கார்டு வாங்கினேன். இதுதான் அந்த கிராஷ் கார்டு. ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் வேறு நிறைய இருந்தது. பட் ஃப்ரேம் ஸ்லைடர்ஸை விட இது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சேஃப்டி. ஸோ அதனால நான் ஆர்டர் போட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 4000. நான் ஆர்டர் போடும்போது நான் வாங்கி ரொம்ப நாள்லாம் ஆகலை, இப்போ தான் ஆர்டர் போட்டு எடுத்தேன். எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னே தெரியலையே. குத்து மதிப்பாக கிழிப்போம். ஸோ இதுதான் கனெக்டர், ரெண்டு ஃப்ரேமையும் ஜாயின் பண்ணக்கூடிய கனெக்டர் இதுதான். இது எப்படி இருக்கோ அப்படியே வச்சிடலாம். மிஸ் ஆனால் நான் மண்டையை சொரிஞ்சுட்டு இருக்கணும். இது ரொம்ப ஜாலியாக இருக்கேப்பா, ஒவ்வொன்றா எடுத்து பிரிக்கிறது. அன்பாக்சிங். நாலு டெர்லின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சைடு 2, இன்னொரு சைடு 2. ஸோ நம்ம கிராஷ் கார்டு மாட்ட ஃபர்ஸ்ட் கலத்த வேண்டிய பார்ட் இது தான். தேவையான பொருள் கழட்டிட்டேன். அண்டு இதுலேயே 3 ஸ்க்ரூஸ் இருக்குது. அதில் 2 ஒரே நம்பரில் இருக்குது, கீழே இருக்குது அதை விட 2 நம்பர் பெருசு. இந்த 2 வச்சு தான் கழட்டினேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கிராஷ் கார்டு மாட்டுறதுக்கு இந்த ஃப்ரேமை கழட்ட வேணாம். ஸோ இதை கழட்டணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இதை மட்டும் கழட்டினா போதும். அண்ட் இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி விடணும். இதை கழட்டணும்னு அவசியம் இல்லை, பட்டு நமக்கு இதில் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூவை நம்ம லைட்டாக லூஸ் பண்ணி விடணும். அண்ட் இப்போ வந்து ரேடியேட்டர் முன்னாடி இருக்க அந்த லைட்டை நம்ம கழட்டணும். இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் போதும். ரொம்ப டேட்டியாக இருக்குது, கண்டுக்காதீங்க. ஏன்னா வண்டி ஓட்ட அழுக்காக தானே செய்யும். அழுக்காகாமல் வச்சுருக்கோன்னா வீட்டில் சும்மா தான் வச்சுருக்கணும். சும்மா வச்சுருக்கோம், வாங்க வண்டியை. அப்புறமா இது வந்து கீழே இருக்கும் இந்த நட்டு கிடையாது, இது என்னென்னு எனக்கு தெரியல இதோட பேர். இது ஜஸ்ட்டு புஷ் அண்ட் இது தான், கை வச்சு போடுங்கன்னா வந்துடும். இவனை ரிமூவ் பண்ணிடலாம். இது ரிமூவ் பண்ணும்போது பார்த்து தான் ரிமூவ் பண்ணணும். ஒரு மாதிரி அண்டர்வேர் இல்லாத மாதிரில வண்டிக்கு. இதில் வந்து 2 வரும் சரியா. நான் வந்து 1 கழட்டிட்டேன், இன்னொன்று ஸ்டக்காக எப்படியோ இருந்துருச்சு. சமமாக எப்படியோ கழட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் பேஸ் பிளேட்டு, பேக் பேஸ் பிளேட்டு. ஸோ இந்த இது மாட்டும்போது கொஞ்சம் பார்த்து மாட்டுங்க. ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்துச்சு இதை மாட்ட 2 பக்கமுமே. பட் சமூகம், அதாவது ரைட் சைடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், லெஃப்ட் சைடு ஈஸியாக இருக்கும். ஏன்னா லெஃப்ட் சைடு கொஞ்சம் கேப் இருக்கும், அதனால இப்படி நம்ம இதை இன்சர்ட் பண்ணிடலாம். பட் ரைட் சைடு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ இது பார்த்து கேர்ஃபுல்லாக மாட்டுங்க. நான் எப்படி மாட்டினேன் அப்படின்னா, இந்த இது வழியமாக ஆப்போசிட்டில் வச்சு உள்ள இன்சர்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி விட்டேன். ஸோ ஓரளவு ஒரு ஐடியா இருந்தது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு கணக்கில் தான் நான் மாட்டினேன். சம்பவம் ஓரளவு மாட்டிட்டேன், பட் டைட் பண்ணல, சும்மா ஃபிட் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, ஸோ எதுக்கு இந்த வீரப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த அலைன்மெண்ட் தெரியுதா. ஸோ இந்த அலைன்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆக இந்த வீரப்பர். ஸோ இதை வந்து இந்த மிட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுவே பெரும்பாடுபட்டு தான் நான் மாட்டினேன். இது எப்படி மாட்ட போகிறேன், இது முன்னாடியே மாட்டியிருக்கணும். நான் இது பார்க்கல, இப்போ தான் கவனித்தேன். ஸோ இதை இப்போது மாட்டணும், அதாவது இந்த பிட்வீனில் இதை மாட்டணும்.
ஸோ ஒரு வழியாக லெஃப்ட்டு கிராஷ் கார்டை மாட்டிட்டேன். இது வந்து இதில் வந்து சப்போஸ் நீங்கள் இதை பார்த்து மாட்டுறீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்து மாட்டுங்க, ஏன்னா கூலண்ட் டேங்க் இருக்குது. அதில் எந்த ஒரு இதுவும் படாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து மாட்டுங்க. இப்போ நான் ரைட் சைட் கிராஷ் கார்டும் மாட்டிட்டேன். ஸோ இதுலேயுமே ஃபுல் டைட் பண்ணல, எல்லா இடத்துலையுமே சும்மா ஒரு ஹேண்ட் டைட் தான் பண்ணியிருக்கேன். இதை டைட் பண்ணுவேன். எனக்கு இதுதான் பெரிய பாடாச்சு. என்னாச்சுன்னா இந்த இது எடுக்க முடியாமல் நான் பட்ட பாடு அவ்வளோ ஹார்டு. ஏன்னா இது வந்து ஒரு லாங் ஸ்டீல் ராட், அதாவது அந்த பக்கம் இந்த இது ஃபுல்லாக வரும். இந்த இது கை வச்சு கால் வச்சு கடைசி தான் மொத்தமாக எல்லா திங்ஸ்லையும் வெளியே கொஞ்சம் நீக்கி வச்சுட்டு மேலே ஏறி நின்று மிதித்து இதை நான் லூஸ் பண்ணேன். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை பார்த்து பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த நட்டை வந்து கழட்டுறது கஷ்டமாக தான் இருக்கும். கழட்டுறது தான் கஷ்டம், மாட்டுறதெல்லாம் ஈஸி தான். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா நட்டு போர்டு எல்லாத்தையுமே டைட் பண்ணிட்டேன். ஸோ இதோட கடந்து ஒரு நாளில் வண்டியும் நல்லா அழுக்காரு, நானும் நல்லா அழுக்காக இருக்கேன். எல்லாத்தையும் மாட்டிட்டு ஒரு சின்ன வாட்டர் வாஷ் வண்டி ஓட்டிக்கணும், எனக்கு ஓட்டிக்கணும். இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் பார்த்து தான் நான் இதை ஆர்டர் பண்ணேன். பட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இட் வாஸ் டூ குட். ஐம் சாட்டிஸ்ஃபைட் வித் த குவாலிட்டி. சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரேடியேட்டர் டேங்கு அப்புறமா சென்சார் ஒயரு எதுலேயுமே பிரச்சனை வராத மாதிரி நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்டு இது பார்த்துட்டு நீங்களும் வாங்குறீங்க அப்படின்னா நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக வாங்கலாம். இது பெய்ட் ப்ரமோஷன்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது என் வண்டிக்கு நான் அப்டேட் பண்ண ஒரு விஷயம். அதை ஜஸ்ட் மேட் அண்ட் வீடியோ, அவ்வளோதான். இது வந்து ஒரு ஐடியா இருக்கும்ல பார்க்கும்போது, ஓகே அப்போது கிராஷ் கார்டு இனிமேல் P4 or M வச்சுருக்கோங்க. ஸோ அந்த ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இது வந்து நான் என் வண்டிக்கு அப்கிரேட் பண்ண ஒரு விஷயம். கிராஷ் கார்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா கிராஷ் கார்டு இல்லாமல் கீழே விழுந்துச்சுன்னா சைடில் இருக்கிறதெல்லாம் பொடிஞ்சிடும். அதனால் ஒரு சேஃப்டிக்காக தான். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், 4Kக்கு நான் இதை வாங்கினேன். ஆர்டர் போட்டு வாங்கினேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 weeks ஆச்சு. முன்னாடியே சொல்லிட்டாங்க லேட் ஆகிடும் அப்படின்ட்டு. சரி ஓகே, அப்போ வண்டி இதுவும் கரெக்டாக கையில் வந்துன்னு நினச்சேன். ஆனால் வண்டி வந்து ஒரு 2 weeks கழிச்சு தான் கையில் வந்துச்சு. அண்ட் ஐம் ஹாப்பி வித் தி குவாலிட்டி அண்ட் ஆல் தி ஃபினிஷிங். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Stay connected with AV Flix. Thanks for watching.